அதிமுக பாஜக கூட்டணி வலுவான தமிழ்நாட்டை உருவாக்கும். அடக்குமுறை திமுக ஆட்சியிடம் இருந்து மக்களை மீட்கும் என்று எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு. பத்ம விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் மற்றும் பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. இணையதளத்தில் ஜூலை 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். தலைநகர் டெல்லியில் திடீரென பலத்த சூறைக்காற்றுடன் வீசிய புழுதி புயல். விமான சேவை பாதிப்பு. பாட்டாளி மக்கள் கட்சி ஒற்றுமையாக செயல்படுவதற்கான தீவிர முயற்சியில் இறங்குவேன். அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேட்டி. சவுக்கு சங்கர் மீதான 15 வழக்குகள் கோவை சைபர் கிரைம் காவல்துறைக்கு மாற்றம். கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை துவங்கியுள்ளார். அதிமுகவிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்துள்ளார். பாஜகவுடனான அதிமுக கூட்டணி உறுதியாகியுள்ளது குறித்து கனிமொழி எம்பி விமர்சனம். கட்சிக்கு செய்யக்கூடிய துரோகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அதனால இதுக்கு தகுந்த பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் சொல்லித்தரும். இது பிரிந்ததாக கூறி வந்தாலும் அதிமுகவும் பாஜகவும் தொடர்பிலேயே இருந்து வந்துள்ளனர். இந்தியை திணித்ததை தவிர பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு அழுத்தம் நெருக்கடியால் தான் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளது. விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். ஜெயலலிதாவை கொச்சைப்படுத்தி பேசியோருடன் அதிமுக கூட்டணி வைத்திருப்பதை அவரது ஆத்மா மன்னிக்காது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி விமர்சனம். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானது. அமித்ஷாவை இபிஎஸ் சந்தித்த பிறகு கூட்டாக பேட்டி. 2026 அதிமுக தலைமையில் தேர்தலை சந்திப்போம். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் நடக்கும் என்றும் அமித்ஷா திட்டவட்டம். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் 39,000 கோடி அளவிற்கு ஊழல் நடைபெற்றுள்ளதாக அமித்ஷா பரபரப்பு குற்றச்சாட்டு. ஊழலை மறைக்க முன்மொழி கொள்கை விவகாரத்தை எழுப்பி திமுக திசை திருப்புவதாகவும் விமர்சனம். தூர்வாரும் பணிகள் துவங்காத நிலையில் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறப்பது கவலை அளிக்கிறது. பி.ஆர். பாண்டியன் மன்னார்குடியில் பேட்டி. காலத்திலேயே தூர்வாரும் பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதுவரையிலும் தூர்வாரும் பணி டெல்டாவில் எந்த ஒரு இடம். ராமதாஸ் அன்புமணி இடையே சமரசம் ஏற்படுத்த கட்சி நிர்வாகிகள் மேற்கொண்ட முயற்சி தோல்வி. முக்கிய நிர்வாகிகளை சந்திக்க மறுத்த ராமதாஸ். மயிலாடுதுறையில் ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க கூடாது. மீன்பிடி தடை காலத்தை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. பிஎஃப்ஐ தலைவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும். கேரள உயர்நீதிமன்றம் பரபரப்பு உத்தரவு. பீகாரில் தொடர் கனமழை. மின்னலுக்கு 48 மணி நேரத்தில் 61 பேர் பலி. அதிகபட்சமாக நாலந்தா மாவட்டத்தில் மட்டும் 22 பேர் உயிரிழப்பு. அரியலூரில் பயங்கர காற்றின் காரணமாக சாலையின் குறுக்கே வேரோடு சாய்ந்து விழுந்த மரம். சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. தமிழ்நாட்டில் இன்று 7 இடங்களில் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக திருச்சியில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது.
தீவிரமடையும் வர்த்தக போர். அமெரிக்க பொருட்கள் மீது 125% வரி விதித்து சீனா பதிலடி. மியான்மரில் மீண்டும் நிலநடுக்கம். கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 3645 பேர் பலியான நிலையில் மீண்டும் மிதமான நிலநடுக்கம். உக்ரைனுக்கு 5000 கோடி ரூபாய் ராணுவ உதவி. ஐரோப்பிய நாடுகள் அறிவிப்பு. மாண்டி கார்லோ டென்னிஸ் தொடரில் அல்காரஸ் அரையிறுதிக்கு தகுதி. காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் வீரர் அர்தர் பிளக்ஸை 4-6, 7-5, 6-3 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தினார். சென்னை அணிக்கு எதிரான IPL லீக் போட்டி. கொல்கத்தா அணிக்கு 104 ரன்கள் இலக்கு.